सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीम् जगद्गुरु शंकराचार्य श्री भारती तीर्थ महास्वामिகளுக்கு ஜகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகளுக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். श्रृंगेरी गुरुबांधवा टीम को श्री ज्ञानानंद भारती ग्रंथ प्रकाशन समिति को என்னோட கிருத்தஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். கீதாசார குருவஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னு ஸ்ரீ ஞானானந்த பாரதி சுவாமிகள் தன்னோட பூர்வாசிரமத்துல ஸ்ரீ ஆர் கிருஷ்ணசுவாமி ஐயரா ஜகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் மேல எழுதின ஒரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 10 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். ஒரு தடவை அந்த 10 ஸ்லோகத்தை படிச்சுட்டு மேல அடுத்தது 11வது ஸ்லோகம் என்னங்கிறது இன்னைக்கு அதோட அர்த்தத்தை பார்ப்போம். போன அனுஷம் வரைக்கும் 10 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 11வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு கீதா மத்யகதைரேவ கிரதிதேயம் பதை சுபைः ஆச்சார்யேந்திர பதாம் போஜே भक्त्या माला समर्प्यते वक्तुं ब्रह्मविदां श्रेष्ठं मनोवाचामगोचरं कथमन्याः समर्थाः स्युः वाचो भागवतीर्विना प्रशान्तात्मा विगतभिः योगी विगतकल्मषः योगयुक्तो विशुद्धात्मा यतचित्तेन्द्रियक्रियः स्वकर्मनिरतः शान्तः धर्मात्मामित विक्रमः मुक्तसंगो न हमवादी धृत्युत्साह समन्वितः स्थिरबुद्धिरसम्मूढः जितात्मा विगतस्पृहः सर्वसंकल्पसन्न्यासी भक्तः संगविवर्जितः विविक्तसेवी लघ्वाशी यतवाक्कायमानसः एकाकी योग संसिद्धः योगारूढ़ो परिग्रहः ध्यान योग परो मौनी स्वस्थः संशुद्ध किल्बिषः वीतराग भय क्रोधः स्थितधीर विगत ज्वरः सर्वारंभ परित्यागी कृत्स्नवित् कृत्स्न कर्म कृत यतेन्द्रिय मनो बुद्धिः मुनिर्मोक्ष परायणः यदृच्छालाभसन्तुष्टः द्वन्द्वातीतो विमत्सरः अनिकेतस्थिरमतिः महात्मा दृढनिश्चयः निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थः निर्योगक्षेम आत्मवान् निर्ममो निरहङ्कारः समदुःखसुखः क्षमी निराशीर्यतचित्तात्मा त्यक्त सर्वपरिग्रहः अनपेक्षशुचिर्दक्षः उदासीनो गतव्यथः निर्ममो निरहंकारः समदुःख सुखः क्षमी அப்படிங்கிற வரைக்கும் 10வது ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகம் வரைக்கும் 56 நாமாக்கள் வந்திருக்கு. 11வது ஸ்லோகம் निराशीर्यत चित्तात्मा त्यक्त सर्व परिग्रहः अनपेक्षशुचिर्दक्षः उदासीनो गतव्यथः அப்படிங்கிற ஸ்லோகத்துல 57 எல்லாம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் 66 நாமாக்கள் இப்ப இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட நமக்கு முடியும். நிராஷீர் யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரஹா அப்படிங்கிற பதங்கள் 4வது அத்தியாயத்தோட 21வது ஸ்லோகத்துல வருது. ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகளோட வியாக்கியானத்துல இந்த ஸ்லோகத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்றப்போ இந்த ஸ்லோகத்தோட இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்றார், யஸ்து விவேக வைராகிய சமதமாதி சாதன சம்பத்யா சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய ஸ்ரவணமனனாभ्याम விஜ்ஞாதாத்ம தத்துவः யதிः निधिध्यासन परः भवति सतु शरीर यात्रा मात्रात्मकं कर्म कृत्वा ब्रह्मनिष्ठया निर्मूलित बंधः सन् मुक्तः भवति इत्याह
निराशीर्यत चित्तात्मा त्यक्त सर्व परिग्रह शारीरम केवलम कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम इति. यस्तु यवनोर्वन् विवेक वैराग्य शमदमादि साधन संपत्त्या விவேகம் நித்யாநித்திய விவேகம் அது மூலமாகவும் வைராகியத்து மூலம் பற்றற்ற தன்மையினாலேயும் சமத்தினாலேயும் தமத்தினாலேயும் இந்திரியங்களை நிகிரகம் பண்றது இதனாலேயும் இத விவேகம் வைராகியம் சமதமாதிகள்லாம் ஒரு சாதனமா யாரொருத்தனுக்கு இந்த சாதனங்கள் எல்லாம் இதுவே பெரிய ஐஸ்வர்யமா இருக்கோ அப்படிப்பட்ட சம்பத்து மூலமாக எல்லா கர்மாக்களையும் துறந்துட்டு சந்நியசிய எல்லா வேதோக்த ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாக்களையும் துறந்துட்டு லௌகிக கர்மாக்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு யார் ஒருத்தன் ஸ்ரவண மனநாபியாம் வேதாந்த சாஸ்திரத்தோட ஸ்ரவணத்தினால அதோட அர்த்தத்தை மனனம் பண்றதுனாலையும் விஜ்ஞாதாத்ம தத்துவா ஆத்ம தத்துவத்தை உணர்றானோ அப்படிப்பட்ட யதிஹி அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி நிதித்தியாசன பரஹ பவதி சதா சர்வ காலம் நிதித்தியாசனத்திலேயே ஈடுபட்டு இருக்கான். சது ஷரீர யாத்ரா மாத்திராத்மகம் கர்ம கிருத்வா பிரம்மனிஷ்டயா நிர்மூலித பந்தஹ சன்னு முக்தோ பவதி இத்யாக. அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி ஷரீர யாத்ரா மாத்திராத்மகம் இந்த ஷரீரம் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஷரீர யாத்திரான்னு அந்த ஷரீரம் வாழறதுக்கு வேற மினிமம் நெசசிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது மட்டும். ஸோ ஷரீர மாத்திராத்மகம் அப்படி அதுக்கு மட்டுமே என்னென்ன கர்மா வேணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அது மூலமா இப்ப சரீரத்தோட பேர் அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேணுங்கிற பேர் நெசசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, வேற எந்த கர்மாவும் அவனுக்கு கிடையாது, எதையும் பண்ண மாட்டான் அப்படிங்கறது அர்த்தம். அது மூலமா பிரம்மனிஷ்டயா அது மூலமா வேற எந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபாடு இல்லாம நிர்மூலித பந்தஹா சன்னு எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் யார் ஒருத்தனுக்கு கம்ப்ளீட்டா வெட்டப்பட்டிருக்கோ அப்படிப்பட்டவனா இருந்துட்டு முக்தஹா பவதி கிரமேண முக்திய அடையறான். அப்படிங்கிறதுனால சொல்றார் நிராசீர் யதசித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரஹா ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் அப்படின்னு. நிராசீஹி அப்படிங்கிறது 57வது நாம, யதசித்தாத்மாங்கிறது 58வது நாம, தியக்த சர்வ பரிகிரஹா அப்படிங்கிறது 59வது நாம. 11வது ஸ்லோகத்துல இந்த முதல் பாதத்திலையும் 2 பாதத்திலையும் ஸ்ரீ ஞானானந்த பாரதி சுவாமிகள் தொடுத்திருக்கார். நிராசீரித்தி நிராசீஹி அப்படின்னாக்க நிஷேஷம் நிர்கதா ஆசிஷா வைஷயிக்யா காமனாஹா யஸ்மாத் சஹ நிராசீஹி வினஷ்ட சர்வகாமஹா இத்யர்த்தः. நிஷேஷம் ஒரு துளி கூட விட்டு வைக்காம ஒரு சேஷமே இல்லாம எவனொருத்தன் கிட்ட இருந்து நிர்கதாக வெளியில ஏறப்பட்டிருக்கோ, எது வெளியில ஏறப்பட்டிருக்கு? ஆசிஷா நிர்கதாக ஆசிஷா யஸ்மாத் சஹ நிராசீஹி. ஆசிஷானா என்ன அப்படின்னாக்கா வைஷயிக்யா காமனாஹா விஷயம் சம்பந்தமா இருக்கக்கூடிய காமனைகள் ஆசைகள் தான் ஆசிஷா. யாரொருத்தன் கிட்ட இருந்து எல்லா விதமான ஆசைகளும் ஒரு துளி கூட இல்லாம சம்பூர்ணமா விடுபட்டிருக்கோ அப்படிப்பட்டவன் நிராசீஹி வினஷ்ட சர்வகாமஹா இத்யர்த்த. எல்லா காமங்களும் எல்லா ஆசைகளும் யாரொருத்தனுக்கு வினாசம் அடைஞ்சிருக்கோ அப்படிப்பட்டவன் தான் நிராசீஹி வினஷ்ட சர்வகாமஹா. அப்படி இல்லைன்னு இன்னொரு அர்த்தத்தையும் சொல்றார் இந்த வியாக்கியானத்துல ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள். நிராசீஹி யத்வா நிராசீஹி நிராசி அப்படின்னாக்கா நித்யாநித்ய விவேக வைராகிய தீவிரமோக்ஷேச்சாபிஹி ஆஷீர்பியः ஐஹிகாமுஷ்மிக சுகாஷாபியः துச்ச விஷயாபியः நிர்கதः யः சஹ நிராசீஹி. நித்யாநித்திய வஸ்து விவேகத்தினாலேயும் வைராகியம் பற்றற்ற தன்மையினாலேயும் தீவிரத்தர மோக்ஷேச்சா ரொம்ப சீக்கிரமே மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசை இது மூலமாக ஆஷீர்பியா ஆஷிஸ்ல இருந்து யார் ஒருத்தன் வெளியில வந்துட்டானோ ஆஷீர்பியானா எப்படிப்பட்ட ஆஷீர்பியா அப்படின்னாக்கா ஆஷிஷங்கிறது இந்த இடத்துல ஐஹிகாமுஷ்மிக சுகாஷாபியா. ஐஹிக சுகம் அப்படின்னாக்க இந்த உலகத்துல இந்த ஜன்மால என்னென்னலாம் சுகங்கள் நம்ம அடையணும்னு ஆசைப்படுறோனோ அதெல்லாம் ஐஹிக சுகாஷாஹா. சுகசிய ஆஷா சுகாஷா சுகத்தை அடையணுங்கிற ஆசை சுகாஷா.
ஐஹிக சுகாஷானா இந்த ஜன்மால என்னென்னலாம் சுகங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ தார்மீகமான முறையில அதுக்கு ஐஹிக சுகாஷா அப்படின்னு பேரு. ஐஹிக சுகாஷைகள்ல இருந்தும் ஆமுஷ்மிக சுகாஷைனாக்கா இந்த ஜன்மாக்கு அப்புறம் அடுத்த ஜன்மால எந்தெந்த லோகத்தை அடையணும்னு யார் ஒருத்தனுக்கு ஆசைகள்லாம் இருக்கோ ஜோதிஷ்டோம யாகம் மூலமா ஸ்வர்க்கத்தை அடையணும், இந்தந்த அனுஷ்டானம் மூலமா சத்தியலோகத்தை அடையணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு உயர்ந்த லோகங்கள் அடையணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளுக்கு ஆமுஷ்மிக சுகம் அப்படின்னு பேரு. ஆமுஷ்மிக அதை அடையணுங்கிற ஆசை ஆமுஷ்மிக சுகாஷா. யார் ஒருத்தனுக்கு யார் ஒருத்தன் ஐஹிக சுகாஷையிலிருந்தும் ஆமுஷ்மிக சுகாஷையிலிருந்தும் வெளியில வந்திருக்கானோ அப்படிப்பட்டவன் தான் நிராஷிஹி. அது அப்படி இதை எப்படி இந்த ஆஷிஸ் அப்படிங்கிற சப்தத்தை எப்படி சொல்றாருனாக்கா துச்ச விஷயாபியா பிரம்ம பிராப்திங்கிறத காட்டிலும் ஒரு மனுஷன் அடையக்கூடிய எல்லா ஐஹிக சுகங்களும் ஆமுஷ்மிக சுகங்களும் எப்படின்னா அதோட விஷயம் அதோட அடையக்கூடிய பலன் என்னன்னாக்கா அது எல்லாம் ரொம்ப துச்சமா இருக்குது. துச்ச விஷயாபியா. சோ ஆஷீர்பியா அப்படின்னாக்கா ஐஹிகாமிஷ்மக சுகாஷாபியா துச்ச விஷயாபியா நிர்கதः யஹ சஹ நிராஷி. அப்படிப்பட்டவன் நிராஷி. தத ஏவ தியக்த சர்வ பரிகிரஹ. ஏன் நிராஷி ஆஷிஸே இல்லாம இருக்கிறதுனால தான் தியக்த சர்வ பரிகிரகனா இருக்கான். தத ஏவ தியக்த சர்வ பரிகிரஹ. தியக்த சர்வ பரிகிரகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இங்க கொடுக்கிறார். தியக்தாக கௌபீன கந்தாதிரிக்தாக சர்வே பரிகிரஹ ஏன சஹ தியக்த சர்வ பரிகிரஹ. தியக்தாக யார் ஒருத்தனால கம்ப்ளீட்டா விடுபட்டு இருக்கோம், எல்லா வித பரிகிரகங்களும் யார் ஒருத்தனால விடுபட்டு அப்படிப்பட்டவன் தியக்த சர்வ பரிகிரஹ. எதை இந்த இடத்துல ரெண்ட வந்து அவர் சொல்றார். கௌபீன கம்சா கௌபீன வஸ்திரமும் காஷாய வஸ்திரமும் இது ரெண்டை தவிர யார் ஒருத்தன் எல்லாத்தையும் எல்லா பரிகிரகம்ங்கிறது வந்து ஒரு பொசிஷன். இது வந்து என்னோட பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. எல்லா பரிகிரகங்களும் யார் ஒருத்தன் விட்டுட்டானோ அப்படிப்பட்டவன் தியக்த சர்வ பரிகிரஹ யோகனிஷ்டா பரோயதிஹி அப்படிங்கிறார். சந்நியாச யோகத்துல ஒரு நல்ல ஒரு திருடத்தரமான நிஷ்டையா ஒரு டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யதி அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது இன்னொரு ஒரு அர்த்தம் சொல்றார். யத்வா தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் பரிகிருஹ்யதே இதி பரிகிரஹ தாராதிஹி சர்வோபி மோக்ஷேட்சயா பரித்யக்தः येन சஹ தியக்த சர்வ பரிகிரஹ. யார் ஒருத்தனுக்கு தர்ம பிரஜா சம்பத் தார்மீகமான வழியில குழந்தை விவாகம் ஆயிட்டு சோ இதெல்லாம் வந்து இப்ப பரிகிரகமா இருக்கோ அதுக்கெல்லாம் பரிகிரகம்னு பேரு. வைஃபுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பரிகிரகம்னு இந்த இடத்துல வந்து அர்த்தம் சொல்லலாம். ஏன்னாக்க ஒரு பிராமணன் மூணுக்கு பிறந்தாக்கவே 3 கடனோட பிறக்கிறான். ரிஷிகளுக்கு வைதிக மகர்ஷிகளுக்கு இருக்கக்கூடிய கடன் ரிஷி ரிணம் அப்படின்னு பேரு. தேவர்கள் இருக்கக்கூடிய கடன் தேவர்ணம்னு பேரு. பித்ருக்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பித்ருணம் அப்படின்னு பேரு. இந்த ரிஷிகளுக்கு இருக்கக்கூடிய கடன் எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்னாக்கா வேதாத்தியனம் பண்ணினாக்கா ரிஷிகளுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்ந்து போயிடும். தேவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நல்லா அக்னிஹோத்திரம் பண்ணி நிறைய ஸ்ரௌத்த கர்மாக்கள் எல்லாம் வந்து அனுஷ்டானம் பண்றதுனால தேவரிணம் ஒருத்தனுக்கு போகும். பித்ருணம் எப்படி போகும்னாக்கா புத்திரான் உற்பத்திய தர்மத்தா தர்மசாஸ்திரோக்த விதானத்துல குழந்தைகள் அவனுக்கு பிறந்தாக்கத்தான் அது மூலமா குழந்தைகள் மூலமா வம்சத்தை விருத்தி பண்ணி பித்திருக்கர்மாக்கள்லாம் பண்ணித்தான் பித்ருணத்தை வந்து அவன் தொலைக்க முடியும். ஏன்னா அந்த புத்திரான் உற்பத்திய தர்மத்தகாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதம் இங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் தாரமாரமா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி பண்றப்ப குலம் அழியுமே தவிர வேற விதத்துல இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா. சாஸ்திர விருத்தமா பேரண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்து இன்னைக்கு குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்தர்ஜாத்திய விவாகம்லாம் ரொம்ப இன்னைக்கு இருக்கு. ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. அந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு ஸ்திரீக்கு கல்யாணம் ஆனாக்கா திருப்பி 2வது கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய தப்பு தர்மசாஸ்திரம் படி.
இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாக்கா அந்த குழந்தைகளுக்கு தர்ம பிரஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. புத்திரான் உற்பத்திய தர்மத்தகன தார்மிக மார்க்கத்துல பிறந்த குழந்தைகள் அப்படிங்கறத சொல்ல முடியாது. சோ தார்மீகமான குழந்தைகள் பிறந்தாதான் வைதிக கர்மா பண்றதுக்கே வந்து அவளுக்கு அர்ஹத்தை இருக்கு. பித்துக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பிண்ட பிரதானம் இதெல்லாம் வந்து ஒரு தார்மீகமான விதியில அவ பிறந்திருந்தாதான் பித்திருக்களுக்கெல்லாம் பிண்டம் போய் சேரும். அப்படி இல்லைன்னா பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்துல சொல்ற மாதிரி லுப்த பிண்டோதக கிரியாகான்னு பகவான் சொல்ற மாதிரி அவ பித்திருக்கள்லாம் பிண்ட பிரதானம் இல்லாம அவள்லாம் அவ ஸ்தானத்துல இருந்து கீழே விழுந்து அனர்த்தத்துக்கு மேல அனர்த்தம் வந்து வரும். அதனால தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் அப்படிங்கிறது வார்த்தை ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் இங்க பிரயோகம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தார்மீகமான விதத்துல குழந்தைகள் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து இது ரொம்ப முக்கியம். இது சோ இப்ப இது எல்லாமே பரிகிரகம் அப்படின்னு பேரு. சோ தியக்தஹ பரிகிரஹ சர்வ பரிகிரக. சோ ஒரு தார்மீகமான விதத்துல கல்யாணம் பண்ணிட்ட வைஃப், தார்மீகமான விதத்துல அவனுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள், இது எல்லாத்தையும் யார் ஒருத்தன் ரினவுன்ஸ் பண்றானோ அப்படிப்பட்டவன் தான் தியக்த சர்வ பரிகிரஹா சந்நியஸ்த சர்வ கர்ம தத் சாதனஹ யதிஹி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். எல்லா வித கர்மாக்களையும் அதுக்கு சாதனமா இருக்கிறதையும் யார் ஒருத்தன் எல்லாத்தையும் வந்து ரினவுன்ஸ் பண்றானோ அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி அப்படிங்கறது அர்த்தம். சோ இது மூலமா தியக்த சர்வ பரிகிரகான 58வது நாம அதோட வியாக்கியானம் முடியுது. அடுத்தது 51வது நாம, அடுத்தது இப்ப 58வது நாமாவை பாக்குறோம். யதசித்தாத்மா அப்படின்னு ஸ்வயம் யதசித்தாத்மா ஆத்மா தேகங்கிறது வந்து இப்ப சொல்றாரு. யதௌ நிருத்தௌ சித்தாத்மானௌ ஏன சஹ யத சித்தாத்மா. சித்தம் அப்படிங்கிறது மனஸ், ஆத்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல சரீரம் தேகா. யதௌ நாம நிருத்த யார் ஒருத்தனுக்கு நல்ல கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கோ எது சித்தாத்மான ஒருத்தனோட மனசும் சரீரம் இந்த இடத்துல 5 ஞானேந்திரியங்களையும் 5 கர்மேந்திரியங்களையும் சொல்லலாம். சோ யார் ஒருத்தனுக்கு மனசும் இந்த சரீரத்தை கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய 10 இந்திரியங்களும் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வந்திருக்கோ அப்படிப்பட்டவன் யதசித்தாத்மா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம் ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் கொடுக்கிறார். யத்வா இல்லைன்னாக்க யதம் சம்ஸ்தாபிதம் சித்தம் ஆத்மன்யேவ ந குவச்சித் அனாத்மனி ஏன சஹ யதசித்தாத்மா. யார் ஒருத்தனுக்கு மனச ஸ்தாபித்தம் யதம்னாக்க சம்ஸ்தாபித்தம் சித்தம், இதனால ஒரு நல்ல பிளேஸ் பண்ணிருக்கோ எதுனாக்க அவனோட சித்தம் அவனோட மனசு வந்து ஆத்மா இல்ல சுப்ரீம் செல்ஃப்லயே யார் ஒருத்தனுக்கு அது வந்து லயமடைஞ்சிருக்கோ அனாத்மாவா இருக்கக்கூடிய வந்து இப்ப ஜகத்துல இல்லாம ஆத்ம தத்துவத்திலேயே யாரோ ஒருத்தனோட சித்தம் வந்து பரிநிஷ்டிதமா இருக்கோ அப்படிப்பட்டவன் தான் யதசித்தாத்மா. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு 3வது அர்த்தமும் கூட கொடுக்கிறாரு இங்க. யத்வா இல்லைன்னாக்க யதௌ அப்படின்னாக்கா பாஹ்ய விருத்தேஹே நிவர்த்தித்தோ சித்தாத்மானோ ஏன சஹ யதசித்தாத்மா. யார் ஒருத்தனோட மனசும் சரீரமும், தட் சரீரம்ங்கிறது 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களையும் உடைய சரீரம் யார் ஒருத்தனுக்கு பாஹ்ய விருத்தேஹே வெளியில எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து நிறுத்தப்பட்டிருக்கோ யார் ஒருத்தனுக்கு அவனோட சித்தமும் ஆத்மா சரீரமும் அப்படிப்பட்டவன் யதசித்தாத்மா. பாஹ்ய விருத்திங்கிறது கண்ணுக்கு இந்த ஜகத்துல என்னென்னலாம் வந்து தேவையே இல்லையோ, இந்த பிரம்ம தத்துவத்தை தவிர வேற என்னென்னலாம் தேவையே இல்லையோ அதுல வந்து போக்கஸ் இல்லாம இருக்கிறது வந்து சக்ஷுரேந்திரியத்துக்கு பாஹ்ய விருத்தியிலிருந்து நிவிருத்தி. ஸ்ரவணேந்திரியத்துக்கு எல்லா விதமான சப்தங்கள்ல இருந்தும் ஒரு நிவிருத்தி இருக்கணும். அதே மாதிரி வந்து ரசனேந்திரியத்துக்கு கிராணேந்திரியத்துக்கு அந்தந்த கெமிக்கல் சென்சஸ் என்னென்ன இருக்கோ அது எதுலயுமே வந்து ஒரு பற்றற்ற தன்மை இது இல்லாம யார் ஒருத்தனுக்கு இருக்கோ அப்படிப்பட்டவன் தான் ஒரு யதசித்தாத்மா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் வந்து சொல்ல முடியும்.
ஸோ அஞ்சு எல்லா இந்திரியங்களும் யார் ஒருத்தனுக்கு இப்ப கண்ணுக்கு இப்ப பிளசண்டா ஏதாவது வந்து இப்போ ஒரு விஷுவல் பிரசன்டேஷன் இப்ப ஏதாவது ஒண்ணு பிளசண்டா பாக்குறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னாக்கா அதுல வந்து எந்த விதமான ஒரு ஆசையும் வரக்கூடாது. அன்பிளசண்டா ஏதாவது இருந்ததுன்னா அப்ப இது ஏன் பாக்குறோம், இது நன்னாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேல வந்து ஒரு துவேஷம் வரக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஒரு ப்ளீசிங்காவும் இல்லாம அன்பிளசண்டாவும் இல்லாம ஒரு மொனாட்டனஸா இப்ப ஏதாவது ஒரு இருக்குன்னாக்கா ஓகே இது இது பார்த்ததே விஷயம் தானே ஒரு மாதிரி வந்து போர் அடிச்சுட்டு அதுல வந்து ஒரு இன்டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நியூட்ரலா இது மூணுமே இல்லாம இருக்கணும் சக்ஷுரேந்திரியத்துக்கு. ஸ்ரவணேந்திரியத்துக்கும் அதே மாதிரி பிளசண்டா ஏதாவது இருக்குன்னாக்கா அது கேட்ட உடனே சந்தோஷம் ஏற்படக்கூடாது. அன்பிளசண்டா இருந்தாக்கா அந்த அன்பிளசண்டா இருக்கிற ஒரு விஷயத்தை கேட்டுட்டும் ஒரு டிஸ்பிளஷர் இருக்கக்கூடாது. இப்போ நார்மலா இருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் அதையும் கேட்டுட்டு ஹி ஷுடன்ட் பி ஒரு நியூ ஒரு இன்டிஃபரெண்டாவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் வந்து பொருந்தும். அதே மாதிரி மனசுக்கும் பிடிச்ச சில நமக்கு ஏதோ நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம மனசுல நினைச்சோம்னாக்கா சந்தோஷமா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா அது வந்து அந்த தாட்ஸ் மனசுக்கு வந்தா வருத்தம் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு போரா ஒரு விஷயம் இருக்குன்னாக்கா அத மனசுல அது அந்த தாட்ஸ் வந்ததுன்னா அது வி ஃபீல் இன்டிஃபரெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிளசண்டா இருக்கிறது அன்பிளசண்டா இருக்கிறது இது நியூட்ரலா இருக்கிறது இது மூணுகிட்டையும் எந்த விதமான ரியாக்ஷன்ஸுமே வந்து இல்லாம இருக்கிற ஒரு தன்மை. ஸோ மூணுல இருந்து ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து யார் ஒருத்தனுக்கு தன்னோட சித்தம் இருக்கோ அப்படிப்பட்டவன் தான் யதசித்தாத்மா. ஸோ இங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ நிராஷீஹி யதசித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரகங்கிறது இதுக்கு தான். அப்படி இருந்தாக்கா ஷாரீரம் கேவலம் கர்ம குர்பன்னாப்னோதி கில்பிஷம். ஷாரீரம் கர்ம இப்ப அதெல்லாம் பண்ணினான்னாக்கா எந்த விதமான கில்பிஷம் ந ஆப்னோதி எந்த விதமான பாப்பத்தையும் அடைய மாட்டான். ஷாரீரம் அப்படின்னாக்கா ஷரீர ஸ்திதி காரணம் அப்படிங்கிறார் சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள். அப்படி இல்லைன்னா பிராண திராணைக்க பிரயோஜனம் உடம்புல இருக்கிற பிராணனை வந்து சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிறது அது மட்டும் தான் பிரயோஜனமே தவிர எந்த லக்ஸுரியும் என்ஜாய் பண்ணணுங்கிறது அர்த்தம் கிடையாது. அது இல்லாம வந்து யார் ஒருத்தன் ஷாரீரமான கர்மாவா ஷாரீரம் கேவலம் கேவலம் அப்படின்னாக்கா அதை ஒண்ணு மட்டும் ஷாரீரத்தை தவிர இந்த சரீர ஸ்திதி காரணத்தை தவிர பிராண சம்ரக்ஷண பிரயோஜனத்தை தவிர வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் யாரும் ஈடுபடாம இருக்கானோ அப்படிப்பட்டவன் தான் குருவன். அப்படிப்பட்ட கர்மால ஈடுபட்டு கில்பிஷம் ஆப்னோத்து எந்தவித பாபத்தையும் சம்பாதிச்சுக்க மாட்டான் அப்படிங்கறது அர்த்தம். அடுத்தது அனபேக்ஷ சுச்சிர்தக்ஷ உதாசீனோ கதவியதான்னு 4 நாமாக்களை சொல்றார். இப்ப இதுல வந்து 60, 61, 62, 63, 64ங்கிறது வந்து 5 நாமாக்கள். சாரி 5 நாமாக்கள் வந்து இந்த இடத்துல வருது. அனபேக்ஷா அப்படின்னாக்கா அனபேக்ஷங்கிறது 60வது நாம, சுச்சிங்கிறது 61வது, தக்ஷங்கிறது 62வது, உதாசீனஹா 63வது, கதவியசங்கிறது 64வது. ஸோ 5 நாமாக்கள் 3வது 4வது பாதத்துல ஸ்ரீ ஞானானந்த பாரதி சுவாமிகள் தொடுத்திருக்கார். இதுல அனபேக்ஷங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது பார்ப்போம். ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் வியாக்கியானத்துல திருஷ்டே ஸ்ருதேபிச்ச வஸ்துனி சர்வத்ர தேகஜீவனாதௌ அப்பி असद्बुद्ध्या जीवतः एव मुक्तत्वात् मोक्षेपि अपेक्षा न विद्यते यस्य ब्रह्मनिष्ठस्य यतेः सः अनपेक्षः सर्वकाम निर्मुक्तः इत्यर्थः. ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை காதால கேட்டாலும் சர்வத்திர தேகஜீவனாத ஒருத்தனோட சரீரத்துல ஒருத்தனோட ஜீவன்ல எல்லாத்தையும் அசத்புதி இதெல்லாம் வந்து சரீரம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. எக்ஸ்டர்னலா பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது எல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு இந்த எல்லாமும் இந்த ஜெகத் அத்தனையும் மித்தியங்கிற அந்த ஒரு இதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால அதோட எக்ஸிஸ்டன்ஸைய பொருட்படுத்தாம ஜீவத்தக ஏவ முக்தத்வாத்த ஒரு ஜீவன் முக்தியை அடைஞ்ச ஒருத்தன் அவனுக்கு எப்படி இருக்கான்னா மோக்ஷேபி அபேக்ஷா ந வித்தியத்தை மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை அடையணும்னு அந்த ஒரு நெசசிட்டி கூட வந்து மனசுல இல்லாம யார் ஒருத்தன் இருக்கானோ, அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டையிலேயே இருக்கானோ, அப்படிப்பட்ட யதேஹே யார் சஹ அப்படிப்பட்ட ஒரு சந்நியாசி தான் அனபேக்ஷா சர்வகாம நிர்முக்தா, எல்லா காமங்கள்லாம் எல்லா ஆசைகள்ல இருந்து விடுபட்டிருக்கிறவன் அப்படிங்கிறது அர்த்தம். சுச்சிஹி. அடுத்தது வந்து 61வது நாம சுச்சிஹி. கர்மசு அசங்கமஹ சௌச்சம் இதி நியாயேன தேஹேந்திரியாதிபிரிவ நது ஸ்வேன கிரியமாணேஷு அன்னாதான விசர்காதிஷு துஷ்டேஷு அதுஷ்டேஷு அதுஷ்டேஷு கர்மசு கர்மண்ய கர்மத்துவ தர்சனேன ஸ்வஸ்ய தைஹி சம்பந்தா பாவாத் அகர்த்தாத்மதர்ஷி பிரம்மவிதேவ சுச்சிஹி நித்யசுத்தः இத்யர்த்தः. கர்மசு அசங்கமஹ சௌச்சம். கர்மாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் சௌச்சம் அப்படின்னு பேரு. சோ கர்மஸ்வசங்கம சௌச்சம் அப்படிங்கிற நியாயத்தினால இந்த சரீரம் மூலமாகவும் இந்திரியங்கள் மூலமாகவும் நது ஸ்வேன ஆத்மாவனால பண்ணக்கூடியதுங்கிறது இது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இந்திரியம் பண்றது, சரீரம் பண்றது. சோ அப்படிப்பட்ட கிரியமானேஷு அப்படிப்பட்ட பண்ணக்கூடிய கர்மாக்கள்ல எப்படிப்பட்டதுன்னா அன்னாதான விசர்காதிஷு. ஸோ அன்னத்தை வந்து ஒருத்தன் சாப்பிட்றான். ஸோ சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் உள்ள எடுத்துக்கிறான். பிரீத் பண்றப்ப இன்ஹேல் பண்றப்ப மூச்சு காத்து சுவாசத்தை உள்ள எடுத்துக்கிறான். ஸோ இது வந்து ஒரு இன்டேக். அடுத்தது வந்து விசர்கங்கிறது டு கிவ் சம்திங் அவுட். ஸோ இங்க விசர்க்கம்ங்கிறது இப்ப மலமூத்ராதி விசர்ஜனம் விசர்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி மூச்சு காத்து வெளியில எக்ஸேல் பண்றது விசர்க்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்வெட் நமக்கு வந்து வேர்வை வருது, அதையும் விசர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். கண்ணு காது மூக்கு போன்ற துவாரங்கள்ல இருந்து ஆரிஃபைசஸ்ல இருந்து வெவ்வேறு மலங்கள் மெட்டபாலிக் வேஸ்ட் உற்பத்தி ஆகும். ஸோ அதுக்கும் விசர்க்கம் அப்படின்னு பேரு. சரீரத்தோட நார்மல் பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ ஸோ இப்போ அதெல்லாம் வந்து எனி இன்டேக் அண்ட் எனி விசர்க்கம். ஸோ இப்போ இது எல்லாமே துஷ்டேஷு அதிஷ்டேஷு எல்லா விதமான கர்மசு எல்லா வித பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஏற்படுறதோ சரீரத்துல அதுல கர்மண்ய கர்மத்துவ தர்சனேன. ஸோ நான் கர்மண்யம் அப்படி கர்மண்ய தர்சனம்னா நான் இது என் சரீரத்துல இந்தந்த ஃபங்க்ஷன் ஏற்படுறது, நன்னா டைஜஷன் நன்னா ஏற்படுறது, டைஜஷன் ஏற்படலங்கிறது வந்து அந்த தர்சனம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல மூச்சு நன்னா விட முடியறது, மூச்சு விட முடியலங்கிறது அது வந்து அந்த கர்மண்யத்தா வந்து நமக்கு வந்து we are aware of the physiological functioning of our body. அதே மாதிரி வந்து எவ்ரி சிங்கிள் மென்டல் ப்ராசஸஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர் மைண்ட் அதுல வந்து நமக்கு வந்து அதோட அவேர்னஸ் நமக்கு இருக்கு. நம்ம மனசுல என்னென்ன ஏற்படுறது, நம்ம சரீரத்துல என்னென்ன ஏற்படுறதுங்கிறது அந்த அவேர்னஸ் ஏற்படுறது கர்மண்யதா தர்சனம், கர்மண்ய தர்சனம் அப்படின்னு பேரு. ஸோ இதுதான் ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்து இதெல்லாம் தேவை. ஆனா ஒரு பிரம்மனிஷ்டனா இருக்கக்கூடிய ஒரு யதிக்கு இந்த கர்மண்ய தர்சனம்ங்கிறது இருக்கக்கூடாது. கண்ணு நன்னா தெரியறதா தெரியலையா, காது நன்னா கேட்கறதா தெரியலையா, நாக்கு ஒழுங்கா டேஸ்ட் எல்லாம் வந்து பெர்சீவ் பண்றதா இல்லையா, மூக்கு ஒழுங்கா வந்து ஸ்மெல்ல நன்னா பண்றதா இல்லையா, மூச்சு விட முடியறதா இல்லையா, ஏதோ ஆஸ்மா வீசிங் மாதிரி ஏதோ கஷ்டப்படுறேனா இல்லையா, கால் நன்னா நடக்க முடியலையா என்னால அப்படிங்கிறது இந்த கர்மண்ய தர்சனம்ங்கிறது இருக்கக்கூடாது. கர்மத்துவ தரிசனம், அது இந்தந்த கர்மா இந்தந்த ஃபங்க்ஷன் ஏற்பட்டு இருக்கு, என்னோட சரீரம் இது பண்றது அப்படிங்கிறது தான் கர்மண்ய தரிசனம், கர்மத்துவ தரிசனம். சோ இது எல்லாமே இல்ல தைஹி சம்பந்தா பாவாத். இது எல்லாத்தோடய சம்பந்தமே இல்லாம யார் ஒருத்தன் இருக்கானோ அகர்த்தாத்மதர்ஷி தான் தான் கர்த்தா அப்படின்னா அந்த ஒரு பெர்செப்ஷன் இல்லாம யார் ஒருத்தன் இருக்கானோ பிரம்மவித்து, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மவித்து தான் சுச்சிஹி. சோ அவன் தான் வந்து பியோரா இருக்கான், நித்திய சுத்தா, சதா சர்வ காலமும் சுத்தனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நித்திய சுத்தா இத்தியர்த்தா. அடுத்தது இப்ப 61வது நாமா முடிச்சுட்டு 62வது தக்ஷஹா அப்படிங்கிற நாமா இருக்கு. இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்றாருனாக்கா தக்ஷஹா ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராண நியாயமீமாம்சாதி சர்வசாஸ்திராணாம்
अध्ययनाध्यापन तदर्थ प्रकाशनानुष्ठानानुष्ठापनेषु सर्वेष्वपि च कर्मसु स्वयं बोद्धुं बोधयितुं कर्तुं कारयितुं च समर्थः इत्यर्थः. श्रुति ग्रंथंगल, स्मृति ग्रंथंगल, इतिहास पुराण ग्रंथंगल, न्यायम न्याय दर्शनम, पूर्व मीमांसा दर्शनम, वेदांत दर्शनम எல்லா சாஸ்திரங்கள்லயும் அதுல அத்தியனம் பண்றதுக்கான எபிலிட்டி, அத்தியனம் பண்ணின எபிலிட்டி, அத்தியாபனம் தான் அத்தியனம் தாம் படிக்கிறது, அத்தியாபனம்னாக்க மத்தவாளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சிஷ்யாளுக்கு. தது அர்த்த பிரகாசனம், அதோட அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்றது. அடுத்தது எல்லா சாஸ்திரங்களையும் சொன்னாதான் அனுஷ்டானம் பண்றது, அப்புறம் மத்தவாள் அனுஷ்டானம் பண்ண வைக்கிறது. இது எல்லாத்துலயும் இந்த கீழே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கர்மாக்கள்ல ஸ்வயம் போதும் தாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கணும். போதயித்தும் மத்தவாளுக்கு புரிய வைக்கிறதுல எபிலிட்டி இருக்கணும். கர்த்தும் தான் பண்றதுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கணும். காரயித்தும் மத்தவாளை பண்ண வைக்கிறதுல யாரோ ஒருத்தனுக்கு எபிலிட்டி இருக்கோ அப்படிப்பட்டவன் தக்ஷஹா. இதெல்லாம் பண்றதுக்கு சமர்த்தஹா இத்யர்த்தஹா அப்படின்னு 62வது நாமா இந்த தக்ஷஹா அப்படிங்கிறது இப்ப இருக்கு. அடுத்தது உதாசீனஹாங்கிறது 63, கடைசி கதவ்யதஹாங்கிறது 64. உதாசீனஹாங்கிறதுக்கு இப்ப கதவ்யதஹான்னா 64வது நாமாவை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்தது உதாசீனஹாங்கிறது 63வது நாமாவை ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சுவாமிகள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே கிரமத்துல போறேன் நான். கதவ்யதஹாங்கிறதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருனாக்க, கர்மணாம் மோக்ஷம் பிரதி அசாதனத்வாத் சமுத்பன்ன ஞானஸ்ய பிரதிபந்தகத்வாச்ச முமுக்ஷோஹ தத்யாகஸ்ய न्यायसिद्धत्वात् न्यायानुवर्तित्वात् विद्वान न तपति इत्याह गतव्यथः इति. கர்மாக்களுக்கு மோட்ச சாதனத்துவம் இல்ல அப்படிங்கிறதுனால, ஏன்னா எந்த கர்மாக்கு டைரக்டா மோட்ச சாதனத்துவம் கர்மாக்களுக்கு கிடையாது, ஞானத்துக்கு மட்டும்தான் உண்டு. பக்திக்கோ கர்மாவுக்கோ சாக்ஷான் மோக்ஷஹேத்துவம் கிடையாது, டைரக்டா முக்தி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அதுக்கு கிடையாது, ஞானத்துக்கு மட்டும்தான் உண்டு. கர்மாவும் பக்தியும் ஞானத்துல கொண்டு விட்டுட்டு ஞானம் தான் முக்திய தரும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. அடுத்தது சமுத்பன்ன ஞானசிய, ஞானம் ஏற்பட்டா அந்த ஞானத்துக்கு ஏற்படக்கூடிய பிரதிபந்தகத்தினாலையும் ஒரு முமுக்ஷு கர்மாக்களை தியாகம் பண்ணணும். அதனால இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள பண்றதுனால இதெல்லாம் விட்டுடுறோமே அப்படிங்கிறது அந்த ஒரு மனசுல தாபம் இல்லைங்கிறதுனால அவனுக்கு கதவ்யதா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. கதா அப்படின்னாக்கா சித்தாத்து நிர்கதாவ்யதா. யார் ஒருத்தனோட மனசுல இருந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பெயின் ஒண்ணு கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கோ அப்படிப்பட்டவன் தான் கதவ்யதா. எப்படிப்பட்ட வியதா அப்படின்னாக்கா, இந்த வியதா அப்படிங்கிற பதத்துக்கு வியாக்கியானம் சொல்றார். அடுத்தது கிருத்யா கிருத்யானுஷ்டானானுஷ்டான கிருதா சந்தாபஹா யஸ்ய அப்படிங்கிறத சொல்றாரு. கிருத்யா கிருத்திய பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதது, அனுஷ்டானம் அனிதா அனுஷ்டிக்க வேண்டியது அனுஷ்டிக்க கூடாதது அப்படின்னு இந்த ரெண்டு விவேகம் இருக்கு. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை அனுஷ்டானம் பண்ணணும், இதை அனுஷ்டானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எது இருக்கோ அதோட சந்தாபம் யார் ஒருத்தனுக்கு இல்லாம இருக்கோ அப்படிப்பட்டவன் தான் கதவ்யதா. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராலாம் அப்படித்தான் வாழ்ந்த பெரிய பெரிய மகாத்மா வரலாம். சோ நைனம் கிருதாகிருத்தே தபதா இதி ஸ்ருதே ஹே. அடுத்தது இது பண்றதுனாலையும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணினதுனாலையும் சரி பண்ணாம இருக்கிறதுனாலையும் சரி வருத்தத்தை அடையாம இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் கதவ்யதா அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த ஸ்ருதிவியா அந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டியிருக்கார். பண்ணிட்டு கடைசியில உதாசீனஹா அப்படிங்கிற 63வது நாமாவை எக்ஸ்பிளைன் பண்றார். தர்ஹி கதம் திஷ்டதி இத்யதஹ ஆஹ. சரி, இப்ப எந்த ஒரு வியதையும் இல்லாம இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கார் இந்த பிரம்மனிஷ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றார். உதாசீனமா இருக்கார், உதாசீனரா இருக்கார். உதாசீனஹனா என்னன்னாக்கா, ஆஹாராதோ கர்மணி யுக்தாயுக்தேச்ச தேஹேந்திரியாதிஷு ஸ்வாரப்தானு ரூபேண பிரவருத்தேஷு சத்சு ஸ்வயம் தட்டஸ்தவத் உதாசீனஹ சாட்சி பூத்வா
அவிக்ரியாத்மா தூஷ்ணீம் திஷ்டதி இத்யர்த்தः. ஏதாவது ஃபுட் இன்டேக் ஏதாவது இருந்தாக்கா, ஏதாவது மூச்சு காத்து இன்ஸ்பிரேஷன் பண்றதுனால, அதே மாதிரி எல்லா வித பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சரீரத்துல ஏற்படுறதோ, அது யுக்தா யுக்தே. அது வந்து கரெக்ட்டா ஏற்பட்டாலும் சரி, தப்பா ஏற்பட்டாலும் சரி, இப்ப ஏதாவது ஒரு சரீரத்துல ஏற்படக்கூடிய கர்மா, அது மூலமா தேஹேந்திரியாதிஷோ சரீரத்திலேயோ, இந்திரியங்கள் மூலையோ என்னென்னலாம் ஏற்படுறதோ, அது எல்லாத்துக்கிட்டயும் நியூட்ரலா யாரோ ஒருத்தன் இருக்கானோ, உதாசீனஹா அப்படிப்பட்ட சாக்ஷீபூதம் எது எது நடக்கிறதுங்கிறது வந்து தெரிஞ்சுண்டு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம யாரோ ஒருத்தன் இருக்கான். தூஷ்ணீம் திஷ்டதி. சைலன்ட்டா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம யாரோ ஒருத்தன் இருக்கானோ, அப்படிப்பட்டவன் தான் உதாசீனஹா. இதோட இந்த 11வது ஸ்லோகம், அதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பார்த்த வியாக்கியானம் முடியறது. இது வந்து இப்ப கடைசி 2 பாதங்கள்ல இருக்கிற நாமாக்கள் 12வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்திலிருந்து தொடுத்திருக்கார் ஸ்ரீ ஞானானந்த பாரதி சுவாமிகள். நிராசீர் யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிக்கிரஹ அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ அப்படின்னு 11வது ஸ்லோகம் முடியறது. இதோட மங்களாச்சரணம் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். वर्तन्तां सुखिताः प्रजा वसुमतीराजन्वती जायताम् वाचः संवननाय जाग्रत सतां शब्दार्थताटङ्किताः स्वायत्तेन्द्रियवृत्तयः श्रुतिमताचारा रमन्तां बुधाः भक्तिः शम्भुपरायणा भगवती सर्वेषु सम्पद्यताम् हर नमः पार्वती पतये हर हर महादेव।